இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்று சென்றவர்கள். இவர்கள் தொடர்பாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைய நாளில் அமைச்சர் விஜித ஹேரத் பேசியிருக்காரு. அதாவது வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய 40வது ஆண்டு நிறைவை ஒட்டி அவர் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட போதுதான் இந்த விடயங்களை பகிர்ந்திருக்காரு. அதாவது வெளிநாடுகளில் வேலை செய்கிற இலங்கையர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அமுல்படுத்துறதற்கான ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. அது தொடர்பாக இப்பொழுது கலந்தாலோசிக்கப்பட்டு அதுக்கு ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அது தொடர்பாக இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது. அதோட வெளிநாட்டில் வேலைவாய்ப்போடு இருக்கிறவங்க, இங்கிருந்து சென்றவங்க வெளிநாடுகள், இப்போ துபாயிலையோ கட்டார்லையோ மத்திய கிழக்கு நாடுகள் அதிகமாக இருக்காங்க, இல்லை மேலத்திய நாடுகள்லையும் அதிகமானவர்கள் இருக்காங்க. இவங்க இங்கே தேர்தல் நடக்கும் போது அந்த தேர்தலில் இங்கே வராமலேயே வெளிநாடுகளில் இருந்து அந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட போது கிட்டத்தட்ட அடுத்த தேர்தலில் இருந்து கூட இது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இது தொடர்பான ஆராய்வுகள் இப்பொழுது நடந்து வருகிறது. அதோடு வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்றவங்க சரியான முகவர்களோடு வேலைவாய்ப்புகளை பெற்று செல்லணும் அப்படின்றதையும் வலியுறுத்திருக்காங்க. காரணம், லட்சக்கணக்கில் காசு கொடுத்துட்டு சில முகவர்கள் மூலமாக ஏமாற்றப்படுறாங்க. காசு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகவும் இல்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கவும் இல்லை. சில நேரம் வெளிநாட்டுக்கு போனாலும் சரியான இடத்துல சரியான முறையில் சொல்லப்பட்ட வேலைவாய்ப்புகள் இல்லை. வேலைவாய்ப்பாக அழைத்து செல்லப்படுவது சுற்றுலா விசாக்களில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. அவதானமாக செயற்பட வேண்டிய நேரம். வேலைவாய்ப்பு பணியகத்தோடு உறுதிப்படுத்திட்டு உங்களுடைய வேலைகளுக்கும் அல்லது முகவர்களோடும் தொடர்பு கொண்டு நீங்க இந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் அதில் அவர் சொல்லியிருக்காரு. இதுல குறிப்பா இந்த ஓய்வூதியம் அப்படின்றது என்ன அப்படின்றத தேடி பார்க்கும்போது இதுவரைக்கும் எவ்வாறு அந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா மிக விரைவில் இது தொடர்பான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இன்றைய நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி ஒரு ஆச்சரியமான அல்லது ஒரு கொஞ்சம் அவதானம் செலுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். காரணம்னு சொன்னா, இப்பொழுது இலங்கையில திருமணங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு. நம்ம நேற்றைய செய்தியில பார்த்தோம். ஆனா இது திருமணம் நடக்குது. இளவயது பெண்கள் முதிய வயது ஆண்களை திருமணம் செய்கிற எண்ணிக்கையில கொஞ்சம் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது கடந்த நாட்கள்ல. இதுக்கு காரணம் பொருளாதார சிக்கல், குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பெண்கள் இளவயதுல திருமணம் முடிக்கிறாங்க. இதுல இருக்கிற முக்கியமான விஷயம்னு சொன்னா, இளவயது பெண்கள் 20 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் 50-60 வயதை தாண்டுகின்ற ஆண்களை திருமணம் முடிக்கிறாங்க. இதுதான் கொஞ்சம் அவதானம் செலுத்தக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. புலனறுவையில் அண்மையில நடைபெற்ற ஒரு கணக்கெடுப்பின் மூலமாக இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இது புலனறுவையில் மட்டுமில்ல, நாட்டின் பல பிரதேசங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இது சட்டவிரோதமானதான். அதாவது 13, 14, 15, 16 வயசுலையும் கூட திருமணங்கள் நடந்திருக்கு. இவங்க பதிவு செய்யாம இணைந்து வாழுகின்ற திருமணங்களாக மாறி இருக்கு. இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் பதிவு கூட முடியாமல் இருக்கு. இதன் மூலமாக கூட இந்த விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. இதை வைத்துதான் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இதுல தான் இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. எனவே அண்மை நாட்களா இருக்கிற இந்த ஒரு முக்கியமான விஷயம் அவதானத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. குருநாகல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது இள வயதுல 2 பேருமே திருமணம் முடிச்சிருக்காங்க. ஆணுக்கு 15 வயது, பெண்ணுக்கு 14 வயது. இந்த மாதிரி ஒரு திருமணமும் நடந்திருக்கு. இது சட்ட விரோதமான திருமணம். ஆனா எப்படியோ நடந்திருக்கு. பதிவு செய்யப்படாம இந்த மாதிரியான திருமணங்களும், இந்த மாதிரி அதிக வயசோடு இருக்கிற ஆண்களை இளவயசு பெண்கள் திருமணம் செய்கின்ற நிகழ்வுகளும் நாட்டில் கொஞ்சம் அதிகரித்திருப்பதாக சொல்றாங்க. நம்ம நாட்டில் 37 லட்சம் குடும்பங்கள் அரசாங்க உதவி பெற்று இருக்காங்க, உதவி பெறக்கூடிய குடும்பங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நாட்டில் இறுதியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல 60 லட்சம் குடும்பங்கள் நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அரைவாசிக்கும் அதிகமான குடும்பங்கள் அரச நிதி உதவி பெறாங்க. அதோட இந்த முறை இன்னும் 10 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க இந்த நிதி உதவி அல்லது உதவி கேட்டு, அரசாங்க உதவி கேட்டு அப்படின்றத நம்ம அண்மையில பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது அதிகரித்து கொண்டிருக்கு. இந்த வரப்போற காலத்துல யாருக்கு உதவி கொடுக்கணும், யாருக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்ற கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு விஷயத்த கிடைச்சது. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 17,000க்கும் அதிகமான சிறுவர்கள் இலங்கையில பாதுகாப்பற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். அதாவது அம்மா இல்லாமல் இருப்பாங்க, அல்லது அப்பா வெளிநாடு போயிருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா வெளிநாடு போயிருப்பாங்க, சொந்தக்காரர்களோடு வாழ்றாங்க, உறவினர்களோடு வாழ்றாங்க. இந்த மாதிரியான நிலையில
17,000க்கு அதிகமான குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஆபத்தான சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய அந்த இப்படியான விஷயங்கள் நிறையவே நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஏன்னா இப்போ வந்து பலதரப்பட்ட கணக்கெடுப்புகள், கருத்து கணிப்புகள், நேரடியான விஷயங்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அரசு உத்தியோகத்தர்கள் இப்போ நேரடியாக மக்கள் மத்தியில் பலதரப்பட்ட விஷயங்களை செய்யறதால நிறைய விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பித்திருக்கு. கடந்த நாட்கள்ல பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் பலர் கைது செய்யப்படுறாங்க. இந்த கைது செய்யப்படும் பொழுது பலதரப்பட்ட தேடுதல்கள்ல 2600 ஆயுதங்கள் கடந்த 9 மாதத்துல பாதாள உலக குழுக்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்படியேங்கப்பா, ஆர்மிட்ட இல்லாத அளவுக்கு, ராணுவத்திட்ட இல்லாத அளவுக்கு கூட ஆயுதம் இருக்கும் போல இருக்கு. காரணம், தொடர்ச்சியா இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெறுது. தேடுதல் போது ஒவ்வொரு நாளும் ஆயுதங்கள் கைப்பற்றப்படுது. பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த 9 மாசத்திலே 2600 ஆயுதம் வேண்டாம் பாருங்க, எவ்வளவு பெரிய அளவான ஆயுதங்களை அவங்க வச்சிருந்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். பலதரப்பட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது அரசாங்கத்தால, காவல்துறையினரால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. மிக விரைவாக இது ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களை பட்டியலிடுற ஒரு நிறுவனம் யாழ்ப்பாண நகரத்தை உலகத்தின் சிறந்த நகரங்கள் பட்டியலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. 25வது இடம் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்திற்கு. 2026ஆம் ஆண்டுல இது மிகச்சிறந்த 25 நகரங்களுக்குள்ள உள்ளடக்கப்பட்ட நகரமாக யாழ்ப்பாணம் மாறி இருக்கிறது. இந்த தரப்பட்ட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. யாழ்ப்பாண நகரத்தினுடைய இந்த பட்டியல் ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத அதுல அவங்க விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதுல யாழ் நூலகம் சொல்லப்பட்டிருக்கிறது, கோட்டை சொல்லப்பட்டிருக்கு, யாழ்ப்பாணத்தினுடைய தங்குமிட வசதிகள், சில இடங்கள் வந்து பழைய முறைப்படி சில இடங்கள் இருக்கிறது, உணவு முறை, அதோட யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரம் என்ற பலதரப்பட்ட விடயங்களை உள்ளடக்கி இந்த நகரத்தை 25 நகரங்களுக்குள்ள, உலகத்தில் இருக்க 25 நகரங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். உண்மையை சொல்ல போனா யாழ்ப்பாணம் இதைவிட மேலே இருக்கக்கூடிய ஒரு நகரம். என்னதான் சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கில் இலங்கைக்கு வந்தாலும் யாழ்ப்பாணம் பார்க்க போறவங்க மிக மிக குறைவு. காரணம், போக்குவரத்து நேரம் 8 முதல் 10 மணி நேரம் இருக்கு. வெளிநாட்டில இருந்து வரவங்க இவ்வளவு தூரத்தை பயணம் செய்யறது அளவுக்கு விரும்புறது குறைவுன்னு காரணமாக தான் அதிகமானவங்க அங்க போறது குறைவு. இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கும். இப்போ தெற்கு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஹைவே வந்து வடக்கு பக்கமும் இருந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக யாழ்ப்பாணம் மாறி இருக்கும். இது தவறவிடப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் இனி வருகின்ற காலத்தில் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். காரணம், இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து வர நிறைய விமானங்கள், இந்தியா மூலமாக இங்கே வர பல சுற்றுலா பயணிகளும் யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமே வந்து போகிறவங்க இப்போ அதிகரிச்சிருக்காங்க. நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதோடு நெடுந்தீவு, நைனாதீவு ஆகிய இடங்களையும் இந்த நிறுவனம் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சிறந்த தீவுகள் சுற்றுலா பயணத்துக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. காலி கட்டபொல கஹாபிட்டிய பிரதேசத்துல இன்று ஒரு பரிதாபமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு தாய் தன்னுடைய 3 வயது மகனை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கு. இன்று மாலை வேளையில் இடம்பெற்ற சம்பவமாக இது பதிவாகியிருக்கு. இவர் வந்து கணவரை பிரிந்திருக்கிற ஒருவர் அப்படின்னும், கடந்த காலங்களில் அவங்க வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற்று சென்று அண்மையில நாடு திரும்பியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 24. இவர் மகன் வந்து கணவரோட தான் உலக காலமும் வாழ்ந்து வந்திருக்காரு. எனவே இந்த சம்பவம் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கு. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு.